கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் ஈரான் ஆதரவு குழுக்களின் தாக்குதலால் பதற்றம். வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் காரணமாக ஈராக் தனது அரபு அண்டை நாடுகளுடனான உறவில் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது. ஈராக்கிய மண்ணை பயன்படுத்தி சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் மீது ஏவப்படும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பிராந்திய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளன. இந்த சூழலில் ஈராக் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் அரபு நாடுகளின் பாதுகாப்பு என்பது ஈராக்கின் தேசிய பாதுகாப்பில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் என தெரிவித்தது. தனது நாட்டை ஒரு போர்க்களமாகவோ அல்லது அண்டை நாடுகளுக்கு எதிரான ஏவுதளமாகவோ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று பக்தாத் உறுதியளித்தாலும் ஈரான் ஆதரவு குழுக்களை கட்டுப்படுத்துவதில் அந்நாட்டு அரசு பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றது. வளைகுடா நாடுகள் இணைந்து இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நிலையில் ஈராக் தனது ராஜதந்திர ரீதியான சமநிலையை பேண போராடி வருகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.